வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். ஹோமியோபதி மருத்துவம் தனது ஆழமான சமூக பிணைப்பு மற்றும் நீடித்த அணுகுமுறைகள் மூலம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைவதற்கான பாதையாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்ற பீகார் முதலமைச்சரும் ஐக்கிய ஜனதா தளத்தின் தேசிய தலைவருமான திரு நிதிஷ்குமாருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான டிஜிட்டல் முயற்சியில் பொதுமக்களின் பங்கேற்பு அதிகரித்து வருவதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையர் திரு மிருதுஞ்சய் குமார் நாராயண் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் வரலாற்று சாதனையாக 91.83% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இனி விரிவான செய்திகள். ஹோமியோபதி மருத்துவம் தனது ஆழமான சமூக பிணைப்பு மற்றும் நீடித்த அணுகுமுறைகள் மூலம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைவதற்கான பாதையாக இருப்பதை திரு ஜாதவ் எடுத்துரைத்து இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். ஆயுஷ் அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் எழுதிய கட்டுரை ஒன்றை தனது சமூக ஊடகப் பதிவில் பகிர்ந்து கொண்ட பிரதமர் திரு மோடி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஹோமியோபதி மருத்துவ முறை தனிநபர் நலன் காப்பதோடு மலிவான விலையில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த மற்றும் சமூக பழக்க வழக்கங்களை உள்ளடக்கிய ஒரு முழுமையான நல்வாழ்வுக்குரிய மாதிரியை உருவாக்குவதற்கும் அதன் பங்களிப்பை மேம்படுத்துவது குறித்தும் சிந்திப்பதற்கான ஒரு தருணமாக உலக ஹோமியோபதி தினம் திகழ்கிறது என்று ஆயுஷ் துறை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தமது கட்டுரையில் தெரிவித்திருந்தார். இந்த ஆண்டு உலக ஹோமியோபதி தினம் நிலையான ஆரோக்கியத்திற்கான ஹோமியோபதி என்ற கருப்பொருளின் கீழ் கொண்டாடப்படுவதாக திரு ஜாதவ் மேலும் குறிப்பிட்டுள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு திரு ஹரிவன்ஷை மாநிலங்களவை உறுப்பினராக பரிந்துரை செய்துள்ளார். மாநிலங்களவையின் முன்னாள் துணைத் தலைவரான திரு ஹரிவன்ஷின் பதவிக்காலம் நேற்றுடன் முடிவடைந்தது. உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் ஓய்வு பெற்றதைத் தொடர்ந்து ஏற்பட்ட மாநிலங்களவை காலி இடத்திற்கு திரு ஹரிவன்ஷ் பரிந்துரைக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான அறிவிப்பை மத்திய உள்துறை அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ளது. பீகார் முதலமைச்சரும் ஐக்கிய ஜனதா தளத்தின் தேசிய தலைவருமான திரு நிதிஷ்குமார் மாநிலங்களவை உறுப்பினராக இன்று பதவியேற்றதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக ஊடகப் பதிவில் குறிப்பிட்டுள்ள பிரதமர் திரு நிதிஷ்குமார் நாட்டின் மிகவும் அனுபவம் வாய்ந்த தலைவர்களில் ஒருவர் என்றும் நல்லாட்சிக்கான அவரது அர்ப்பணிப்பு குறித்து எல்லா இடங்களிலும் பாராட்டப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். திரு நிதிஷ்குமாரின் நீண்டகால அரசியல் அனுபவம் நாடாளுமன்றத்தின் மாண்பை மேலும் உயர்த்தும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையின் முன்னாள் துணைத் தலைவரான திரு ஹரிவன்ஷ் மாநிலங்களவை உறுப்பினராக நியமிக்கப்பட்டதற்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். திரு ஹரிவன்ஷ் இதழியல் மற்றும் பொது வாழ்வில் விலைமதிப்பற்ற பங்களிப்புகளை ஆற்றியுள்ளார் என்றும் தனது ஆழ்ந்த சிந்தனைகள் மற்றும் நுண்ணறிவின் மூலம் கடந்த சில ஆண்டுகளாக மாநிலங்களவையின் நடவடிக்கைகளை திரு ஹரிவன்ஷ் செழுமைப்படுத்தினார் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்திய வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு சூரிய மின்சக்தி சேமிப்பு திறன் குறித்த சாதனையை எடுத்துரைக்கும் ஆகாஷ்வாணி செய்திப் பிரிவின் கட்டுரையை சமூக ஊடகத்தில் பகிர்ந்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் எட்டப்பட்ட முக்கியமான மைல்கல் இது என்றும் பிரதமர் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையே மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி 2025-26 நிதியாண்டில் இந்திய வரலாற்றில் முதன் முறையாக அதிகமான வருடாந்திர சூரிய மின்சக்தியின் சேமிப்பு சுமார் 45 ஜிகாவாட் என்ற அளவை பதிவு செய்திருப்பதாக அண்மையில் தெரிவித்திருந்தார். இந்த சாதனை எரிசக்தி பாதுகாப்பு, நிலையான வளர்ச்சி மற்றும் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற தொலைநோக்கு பார்வை ஆகியவற்றில் இந்தியாவின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். ஹோமியோபதி என்பது வெறும் மாற்று மருத்துவம் மட்டுமல்ல, அது கருணை மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையிலான ஒரு அறிவியல் என்று ஆயுஷ் துறை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் உள்ள விஞ்ஞான் பவனில் இன்று நடைபெற்ற உலக ஹோமியோபதி தின நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், மக்கள் ஹோமியோபதி அடிப்படையிலான சிகிச்சையை விரும்புவதால் அந்த மருத்துவம் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். இந்தியாவின் சுகாதார கட்டமைப்பில் ஹோமியோபதி ஒரு நிலையான சுகாதார முறையாக தன்னை நிலைநிறுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். ஹோமியோபதியின் நிறுவனரான டாக்டர் ஹானிமன் பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் உலக ஹோமியோபதி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 2027 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் இதுவரை 5,72,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் சுய கணக்கெடுப்பு வசதியை பயன்படுத்தி தகவல்களை தந்துள்ளதாக மத்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையர் திரு மிருதுஞ்சய் குமார் நாராயண் தெரிவித்துள்ளார். இது குறித்த ஒரு செய்தித் தொகுப்பு.
மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டம் ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்கி வரும் 15ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதில் சுய கணக்கெடுப்பு வசதியை மக்கள் பயன்படுத்தி இருப்பது மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான டிஜிட்டல் முயற்சியில் பொதுமக்களின் பங்கேற்பு அதிகரித்து வருவதை பிரதிபலிப்பதாக திரு மிருதஞ்சய் குமார் நாராயண் தெரிவித்துள்ளார். கோவா, கர்நாடகா, மிசோரம், ஒடிஷா, சிக்கிம், அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் உள்ளிட்ட 11 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் சுய கணக்கெடுப்பு வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையே சாதிவாரி கணக்கெடுப்பு பணிகளை மத்திய அரசு நிறுத்த வேண்டும் என உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnewspuduவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள 30 தொகுதிகளுக்கும் நேற்று நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மக்கள் ஆர்வமுடன் வாக்கு சாவடிக்கு வந்து வாக்களித்ததன் பயனாக இதுவரை இல்லாத அளவிற்கு 89.87% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தலைமை தேர்தல் அதிகாரி திரு ஜவஹர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். மேலும் 12,936 பேர் தபால் மூலம் வாக்களித்து உள்ளதாகவும் இது 1.36% என்றும் தெரிவித்துள்ளார். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. தேர்தல் அமைதியான முறையில் நடைபெற்றதாக குறிப்பிட்டுள்ள அவர், தேர்தல் செயல்முறையில் கார்பன் தடத்தை குறைப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் நல்ல பலனை அளித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை சிறப்பாகவும் நேர்மையாகவும் அமைதியாகவும் நடத்த தேர்தல் துறை சிறப்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும், இதில் அரசு அதிகாரிகள், அரசு ஊழியர்கள், மாணவ தன்னார்வலர்கள், அரசியல் கட்சிகள், வேட்பாளர்கள் மற்றும் பத்திரிகையாளர்களின் ஒத்துழைப்பு காரணமாக தேர்தல் அமைதியான முறையில் சிறப்பாக நடைபெற்றதாக தலைமை தேர்தல் அதிகாரி திரு ஜவஹர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே மாவட்ட தேர்தல் அதிகாரி திரு குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வாக்குப்பதிவில் பயன்படுத்தப்பட்ட அனைத்து இயந்திரங்களும் வாக்குச்சாவடி முகவர்கள் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டு வாக்கு எண்ணிக்கை மையங்களில் அந்தந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அறைகளில் வேட்பாளர்கள் மற்றும் அவர்களது முகவர்கள் முன்னிலையில் பூட்டி சீல் வைக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். வாக்கு எண்ணிக்கை நாளான அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரை ஆயுதம் தாங்கிய மத்திய ஆயுதப்படையின் கண்காணிப்பின் கீழ் அந்த பகுதிகள் இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த காலகட்டத்தில் வேட்பாளர்கள் மற்றும் அவர்களது முகவர்கள் வாக்குப்பதிவு இயந்திரங்களின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ள ஆய்வு மேற்கொள்ளலாம் என்றும் திரு குலோத்துங்கன் குறிப்பிட்டுள்ளார். புதுவை ஜிப்மர் மருத்துவமனையிலிருந்து சிறப்பு மருத்துவர்கள் குழு நாளை காரைக்கால் அரசு பொது மருத்துவமனைக்கு வருகை புரிந்து சிறப்பு சிகிச்சைகள் மற்றும் மருத்துவ ஆலோசனைகள் வழங்கப்பட உள்ளன. நாளை காலை 10 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை நடைபெறும் இந்த சிறப்பு மருத்துவ முகாமில் நோய் எதிர்ப்பியல் மற்றும் எலும்பு சம்பந்தமான நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட உள்ளது. இந்த வாய்ப்பை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. கட்டுமானத் துறையானது புத்தாக்க முயற்சி மற்றும் நவீன தொழில்நுட்பத்தால் இயக்கப்படும் துறையாக வளர்ந்து வருகிறது என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற 17வது கட்டுமான தொழில் மேம்பாட்டு கவுன்சிலின் விஸ்வகர்மா விருதுகள் 2026 விழாவில் உரையாற்றிய அவர், நாடு முழுவதும் கட்டுமானத்தின் தரத்தை மேம்படுத்துவதோடு செலவுகளை குறைப்பதையும் அரசு நோக்கமாக கொண்டு செயல்படுகிறது என்று தெரிவித்தார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று ஜப்பான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு தோஷிமிட்சு மொட்டேகியுடன் தொலைபேசியில் உரையாடினார். இது குறித்து சமூக ஊடக பதிவு ஒன்றில் தெரிவித்துள்ள டாக்டர் ஜெய்சங்கர், ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக நடைபெறும் சர்வதேச கப்பல் போக்குவரத்து உள்ளிட்ட மேற்கு ஆசியாவின் தற்போதைய நிலவரம் குறித்து இருவரும் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையே மேற்காசிய நெருக்கடிக்கு மத்தியில் மொரீஷியஸின் எரிசக்தி பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில் அந்நாட்டிற்கு எண்ணெய் மற்றும் எரிவாயு வழங்குவதற்கான ஒப்பந்தத்தை இந்தியா இறுதி செய்து வருவதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மொரீஷியஸில் நடைபெறும் 9வது இந்திய பெருங்கடல் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக டாக்டர் ஜெய்சங்கர் அந்நாட்டிற்கு சென்றுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் தொழில்துறையினரின் பங்கு இன்றியமையாததாக உள்ளது என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கோயம்புத்தூரில் இன்று கோவை, திருப்பூர் மற்றும் மேற்கு மண்டல தொழில்துறையினருடன் கலந்துரையாடிய அமைச்சர் தொழில்துறை வளர்ச்சிக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்கள் குறித்து கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஹோமியோபதி மருத்துவம் தனது ஆழமான சமூக பிணைப்பு மற்றும் நீடித்த அணுகுமுறைகள் மூலம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைவதற்கான பாதையாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்ற பீகார் முதலமைச்சரும் ஐக்கிய ஜனதா தளத்தின் தேசிய தலைவருமான திரு நிதிஷ்குமாருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார்.
மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான டிஜிட்டல் முயற்சியில் பொதுமக்களின் பங்கேற்பு அதிகரித்து வருவதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையர் திரு மிருதுஞ்சய் குமார் நாராயண் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் வரலாற்று சாதனையாக 91.83% வாக்குகள் பதிவாகி உள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.